ஒரு பக்கம் வீட்ல இருக்க வேலையெல்லாம் முடிச்சுட்டு முத்துவும் மீனாவும் சேர்ந்து இந்த பக்கம் வந்து செருப்பு தைக்கிற தாத்தா பாட்டியை பார்க்க போறாங்க. அங்க டைரக்டா அவங்க கிட்ட போயிட்டு என்னப்பா நல்லா இருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு இங்க மீனாவுமே விசாரிச்சுட்டு இருக்காங்க. அப்ப பாட்டியுமே நாங்க நல்லா இருக்கம்மா நீங்க சாப்பிட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ரெண்டு பேருமே ரொம்பவே விசாரிச்சுட்டு இருக்காங்க. அப்ப இந்த பக்கம் தாத்தாக்கும் தன்னோட மனசுல ஏதோ ஒரு விஷயம் தோண ஆரம்பிக்குது. முத்து உங்ககிட்ட ஏதோ ஒரு விஷயத்தை ஞாபகப்படுத்தணும்னு நினைச்சிட்டே இருந்தேன்ப்பா, மறந்தே போயிட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இது கேட்டோன்னு முத்துவுமே பரவாயில்ல நீங்க யோசிச்சு சொல்லுங்க பாட்டி தாத்தா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரெண்டு பேர்ட்டுமே அவங்க யோசிச்சு சொல்ற வரை வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப பாட்டியுமே கரெக்டா யோசிச்சு பார்த்துட்டு ஒண்ணு இல்ல முத்து, இந்த மாதிரி நம்ம கடைக்கு ஒரு பொண்ணு வந்து செருப்பு தைக்க வந்துச்சு. அந்த பொண்ணு வந்து செருப்பு தைக்கும் போது மொபைலை கீழே வச்சிருந்தா. அவ திடீர்னு போனை விட்டுட்டு போயிட்டா. அந்த போன் எப்படி அவங்களுக்கு கால் பண்றது, எப்படி ஓபன் பண்றதுன்னு எனக்கு தெரியவே இல்லை. நானும் தாத்தாவும் அதனாலதான் முடிச்சுக்கிட்டு இருக்கோம். அந்த பொண்ணு வந்து அந்த போனை கொடுத்துட்டு கிளம்பிடலான்னு பாக்குறோம். ஆனா அந்த பொண்ணு போய் 1 மணி நேரம் ஆச்சு, இன்னுமே அந்த பொண்ணை காணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இது கேட்டோன்னு முத்துவுமே இருந்துக்கிட்டு பரவாயில்ல தாத்தா அந்த போனை கொடுங்க, அந்த போன்ல ஏதாவது நம்பர் இருக்கான்னு பார்ப்போம், நம்ம கால் பண்ண முடிஞ்சா கால் பண்ணி அவங்கள வர வச்சு கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் முத்துவுமே அந்த போனை கேட்கிறாரு. அப்ப தாத்தாவுமே அவர் வச்சிருந்த முத்துவோட போனை எடுத்து இந்த பக்கம் அவர் கையில கொடுக்குறாரு. முத்துவுமே அந்த போனை வாங்கிட்டு பயங்கரமா ஷாக் ஆயிட்டு என்ன தாத்தா இது என்னோட போனை தரீங்க அப்படின்னு சொல்லி கேட்கிறாங்க. முத்துவுமே இருந்துகிட்டு இல்லப்பா இது உன்னோட போனா, தெரியலையப்பா ஒரு பொண்ணு தான் விட்டுட்டு போச்சு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அப்போ முத்துவுமே இருந்துகிட்டு ஆமா தாத்தா இது வந்து என்னோட போன் தான், என் போன் கிட்டத்தட்ட 2 வாரத்துக்கு முன்னாடி காணாம போச்சு. சொல்லப்போனா இந்த போன் காணாம போனதுனாலதான் மீனாவோட தம்பியுமே கேஸ்ல மாட்டினாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் தான் போன்ல இருக்க ஆதாரத்தை யாரும் ரிலீஸ் பண்ணிட்டாங்கன்னு சொல்லி தாத்தா கிட்ட எல்லா விஷயத்தையுமே சொல்லிக்கிட்டு இருக்காரு. இதை கேட்ட தாத்தாவுமே என்னப்பா இது, இந்த போனை திருடின பொண்ணு அந்த அளவுக்கு மோசமான பொண்ணா, சரிப்பா அப்ப கண்டிப்பா அந்த பொண்ணை நம்ம பிடிச்சாகணுமே, அப்பதானே இந்த போன் திருடினதுக்குண்டான காரணம் என்ன நம்ம தெரிஞ்சுக்க முடியும்னு சொல்லிட்டு எங்க தாத்தாவும் ரொம்ப கருத்தா பேசுறாரு. இதை கேட்டோன்னு முத்துவுமே இருந்துகிட்டு சரியா சொன்னீங்க தாத்தா, நீங்க சொன்ன மாதிரி அந்த பொண்ணை பிடிச்சாகணும், என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கேன் அப்படின்ட்டு இந்த பக்கம் முத்துவுமே இங்க பாருங்க தாத்தா இந்த போன் என்கிட்ட இருக்கட்டு, இந்த மாதிரி அந்த பொண்ணு திருப்பி வந்துச்சு அப்படின்னா இந்த மாதிரி இந்த போன் வந்து என்னோட பேரண்ட் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு என்னோட நம்பரை கொடுங்க, அப்படி இல்லைன்னா அந்த பொண்ணு கிட்ட நம்பர் வாங்கி வைங்க, நான் வந்து அதுக்கப்புறம் அந்த பொண்ணை கண்டுபிடிச்சு பேசிடுவேன் தாத்தா அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் முத்துவும் மீனாவும் அங்கிருந்து வீட்டுக்கு கிளம்புறாங்க. இன்னொரு பக்கம் போற வழியில மீனாவுமே ஏங்க உங்க போனை யாரோ திருடி இந்த மாதிரி வந்து வேணும்னு சத்யாவை மாட்டி விட்டுருக்காங்களே, அப்ப கண்டிப்பா இவங்க சத்யாவுக்கும் இனிமையா தானே இருப்பாங்க, அப்ப சத்யாவையும் ஏதோ பழி வாங்கணுக்காக தான் இதை பண்ணியிருக்காங்க, அப்ப கண்டிப்பா அந்த பொண்ணு யாருன்னு தெரிஞ்சிச்சுன்னா நமக்கு இந்த விஷயம் தெரிய வந்துடும் சொல்லிட்டு மீனாவும் பேசிட்டு இருக்காங்க. அதே நேரம் இன்னொரு பக்கம் முத்துவோட போனை கொண்டு போய் இங்க பீச்சில் போடலாம் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருந்த வித்யாவுமே அங்க ஸ்பாட்டுக்கு போயிட்டு அந்த போனை காணும்னு சொல்லி தேடிட்டு இருக்காங்க. சொல்லப்போனா இந்த பக்கம் வித்யா தான் அவங்களோட செருப்பு பிஞ்சிருக்கும். அப்பதான் வர வழியில அந்த தாத்தா பாட்டிட்ட தன்னோட செருப்பு கொடுத்து தச்சிருப்பாங்க. அப்ப தைக்கிறப்போ எப்படியோ மறந்து முத்துவோட போனை அங்கே கீழே விட்டுட்டு வந்திருப்பாங்க. அதே நேரம் இதை பத்தி யோசிச்சு பார்த்துட்டு இங்க வித்யாவுமே பயங்கரமா ஷாக் ஆகுறாங்க. ஐயோ போச்சு முத்துவோட போன் என்னாச்சுன்னு தெரியலையே, இதை மட்டும் ரோகிணி கிட்ட சொன்னேன் அப்படின்னா என்ன உண்டு இல்லை நாக்கிடுவா, எப்படியாவது அந்த போனை கண்டுபிடிக்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட பேக்கு கையில இருக்கிற பேக்கெட் எல்லாமே செக் பண்ணி பாக்குறாங்க. அதுல எதுலையுமே அந்த போன் இல்லைன்னு தெரிஞ்ச உடனே சரி நம்ம வந்து ஆட்டோல போய் செக் பண்ணி பார்க்கலான்ட்டு அவங்களுமே ரிட்டன் அவங்க வந்து ஆட்டோக்கு போறாங்க. அங்க போயிட்டு அந்த ஆட்டோல போனை தேடி பாக்குறாங்க. அந்த ஆட்டோ டிரைவருமே என்னாச்சுமா என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. இல்லைன்னா இந்த மாதிரி என்னோட போன் ஒன்று மிஸ் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அந்த ஆட்டோ டிரைவர் ரொம்ப நக்கலா சிரிச்சுட்டு ஏமா கையில தானே போன் வச்சிருக்கேன், அப்புறம் என்னமா போன் மிஸ் ஆயிடுச்சுன்னு சொல்லி தேவையில்லாம ஏன் மேல பழி போடுற அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. உடனே வித்யாவுமே இருந்துகிட்டு இல்லைன்னா இந்த போன் இல்லை இன்னொரு போன் ஒன்று மிஸ் ஆயிடுச்சுன்னா அப்படின்னு சொல்லிட்டு சரி நான் இப்போ வந்து திருப்பி நம்ம வந்த வழியில போலாம்னா எனக்கு என்னமோ அந்த செருப்பு தைக்கிற இடத்துல தான் என் போன் மிஸ் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் அவங்க கிட்ட சொல்றாங்க. உடனே அந்த ஆட்டோ டிரைவர் சரி வாமா போலாம் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் வித்யாவை கூட்டிட்டு அங்க இருந்து செருப்பு தைக்கிற இடத்துக்கு போயிட்டு இருக்காங்க. ஆனா போற வழியில இங்க வித்யாவுமே இங்க ரோகிணிக்கு கால் பண்ணி இங்க பாரு ரோகிணி நீ கொடுத்த மொபைல் வந்து மிஸ் ஆகி போச்சு, சொல்லப்போனா முத்துவோட மொபைலை நான் எங்கேயும் மிஸ் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இதை கேட்ட ரோகிணி ரொம்ப டென்ஷனோட உனக்கு அறிவு இருக்கா வித்யா, நான் இவ்வளவு பெரிய விஷயத்த உங்ககிட்ட கொடுத்துருக்கேன், ஆனா இது எதை பத்தியும் யோசிக்காம இப்படி வந்து அசால்ட்டா அந்த போனை மிஸ் பண்ணிட்டு மிஸ் ஆயிடுச்சுன்னு வந்து சொல்லிக்கிட்டு இருக்கேன். முதல்ல அந்த போனை கண்டுபிடிச்சு பீச்சில் கொண்டு போய் போடு, அதை கடல்ல வீசிடு, இல்லை அப்படின்னா நம்ம மாட்டணும், நம்ம 2 பேரும் செத்தோம், கண்டிப்பா நம்ம கழி திங்கிறது தான், அது மட்டும் இல்லாமல் என்னால இதுக்கு மேல என்னோட வாழ்க்கையே வந்து இந்த வீட்டில் வாழ முடியாம போயிடும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இது கேட்ட வித்யாவுமே ரொம்பவே பதட்டப்பட்டுட்டு சரி இரு நான் இன்னொரு இடத்துக்கு போயிட்டு இருக்கேன், அங்கதான் மிஸ் பண்ணிருப்பான்னு நினைக்கிறேன், நான் அங்க போய் பாக்குறேன்னு சொல்லிட்டு டேரக்டா எங்க செருப்பு தைச்சா அந்த தாத்தா பாட்டிக்கிட்ட வராங்க. வந்துட்டு தாத்தா இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வந்து செருப்பு தைச்சிட்டு போனால தாத்தா என்னோட போனை நான் இங்க மிஸ் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன், என்னோட போனை பாத்தீங்களா அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. உடனே இந்த தாத்தாவுமே சுதாரிச்சுட்டு ஓ நீதானாமா, ஆமாமா நீ போனதுக்கு அப்புறம் ஒரு போன் இருந்துச்சு, எங்க தாத்தா அதை கொடுங்க அப்படின்னு சொல்லி வித்யா கேட்கிறப்போ இல்லம்மா போன் என்கிட்ட இல்லை, இப்போ என்னோட பேரை வந்தாம்மா, அவன் தான் சரி நான் பார்த்து கொடுத்துறேன்னு எடுத்துட்டு போயிட்டான், ஒன்றும் பிரச்சனை இல்லம்மா, இன்னைக்கு அவன் வெளியில போயிருக்கான், நீ நாளைக்கு இதே டைமுக்கு வா, கண்டிப்பா என்னோட பேரனை கால் பண்ணி வர வைக்கிறேன், அதுக்கப்புறம் என் பேரை வந்ததுக்கு அப்புறம் அந்த போனை வாங்கிக்கமா அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. உடனே வித்யாவுமே அப்பா நல்ல வேலை போன் எங்கேயும் போல, இப்போதைக்கு இந்த செருப்பு தைக்கிறவரோட பேரண்ட தான் இருக்கு, நம்ம வாங்கிக்கலாம்னு சொல்லிட்டு அவங்களுமே அங்கிருந்து கிளம்பிடுறாங்க. வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் இந்த பக்கம் பரவாயில்ல நம்ம இன்னைக்கு போய் வாங்கிடணும்னு சொல்லிட்டு அடுத்த நாள் காலையில ரொம்பவே வேக வேகமா கிளம்பி அந்த செருப்பு தைச்சிட்டு இருக்கிற
இருக்கிற தாத்தா பாட்டி கிட்ட வராங்க. தாத்தா இப்போ உங்க பேரன் வந்துருவாரு அப்படின்னு சொல்லி கேட்கிறப்போ, வந்துருவாம்மா இருமா நான் கால் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு எங்க முத்துக்கு கால் பண்ணி, தம்பி இந்த மாதிரி நேத்து ஒரு ஃபோன் கிடைச்சதுலப்பா, அந்த பொண்ணு வந்திருக்குப்பா, கொஞ்சம் இந்த ஃபோனை மட்டும் கொண்டு வந்து கொடுத்துட்டு போயிருப்பா, அந்த பொண்ணு எடுத்துட்டு கிளம்பிரும், வேலைக்கு போகணும் போல இருக்கு, வரியாப்பா அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்க. உடனே முத்துவுமே கரெக்டா அப்பதான் சவாரியை முடிச்சுட்டு டேரக்டா இந்த தாத்தா பாட்டி கிட்ட வேகமா வராரு. அந்த பொண்ணு யாரு அப்படிங்கறத பாக்குறதுக்காக முத்துவுமே தூரத்துல கார் நிறுத்திட்டு பக்கத்துல வந்து பார்த்தவன தான் தெரியுது அது வித்யான்ட்டு. பக்கத்துல வந்தானே வித்யாவா, நீங்க என்ன இங்க பண்றீங்க அப்படின்னு சொல்லி கேட்கிறப்போ, இல்ல நான் சும்மா செப்பல் தைக்க வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு வித்யா சமாளிக்க பாக்குறாங்க. அப்ப அந்த தாத்தாவுமே, ஏம்மா சமாளிக்கிற, இதுதான் என் பேரன், தம்பி அந்த போன் அந்த பொண்ணு தானே அம்மா, கொடுத்துருமா அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இதை கேட்டோன்னே இந்த பக்கம் முத்துவுமே வித்யாவை பார்த்து முறைக்க ஆரம்பிக்கிறாங்க. வித்யாவுமே டேரக்டா தாத்தாவை பார்த்துட்டு, தாத்தா இது யாரும் உங்க பேரனா அப்படின்னு சொல்லி கேட்கிறப்போ, ஆமாம்மா இவன் என்ன என் பேரன் தான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் தான் தாத்தாவுமே பயங்கரமா பேச ஆரம்பிக்கிறாரு. இதை பார்த்தோன்னா வித்யாவுமே பயங்கரமா ஷாக் ஆயிட்டு, என்னாச்சு முத்து அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. அதை நான் கேட்கணும், என்னோட போன் எப்படி உங்ககிட்ட வந்துச்சு, இந்த போன் யாரு உங்ககிட்ட கொடுத்தா அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. அப்ப வித்யாவுமே, இல்லையே இது வந்து உன் போன் எனக்கு தெரியாது, எனக்கு கீழே கிடைச்சது அப்படின்னு சொல்லி போய் சொல்லி சமாளிக்க பாக்குறாங்க. ஆனா இங்க வித்யாவை பார்த்த முத்துவுமே ரொம்ப டென்ஷனோட, இங்க பாரு நீ பண்ண வேலையினால இப்ப சத்யா எவ்வளவு பெரிய பிரச்சனையில போயிட்டு உள்ள வெளில வந்திருக்கான்னு எனக்கு தெரியும். இந்த விஷயம் வந்து நீ எதுக்காக பண்ணன்னு மட்டும் தான் எனக்கு தெரியும், வேற எதுவுமே எனக்கு தேவை கிடையாது. அது மட்டும் இல்லாம இந்த விஷயத்த பண்ணது நீ தானா இல்ல இதுக்கு முன்னாடி வேற யாரா இருக்காங்களாங்கிறத மட்டும் சொல்லிட்டு நீ ஓடி போயிரு. ஆனா இந்த மாதிரி நானா கண்டுபிடிச்சேன் அப்படின்னா கண்டிப்பா உன்னை சும்மா விட மாட்டேன், போலீஸ் கேஸ் வரைக்கும் எழுதிட்டு போவேன். ஏன்னா இந்த போன் ஆல்ரெடி போலீஸ் ஸ்டேஷன் வரைக்கும் நான் கம்ப்ளைண்ட் கொடுத்து வச்சிருக்கேன். என் போனை திருடினவங்கள உள்ள கூப்பிட்டு நான் நாரடிக்காம விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் முத்துவுமே பேசுறாரு. இந்த மாதிரி முத்து பேசுறத பார்த்த உடனே வித்யாவுமே பயந்து போயிட்டு, என்னை மன்னிச்சிருங்க முத்து, இது நான் பண்ணல, சொல்ல போனா உங்க வீட்டுல இருக்க ரோஹிணி தான் பண்ணாங்க, அவங்க தான் இந்த போனை திருடினாங்க, திருடிட்டு வந்து இந்த மாதிரி வந்து சத்யாவோட வீடியோவை அவங்க தான் இந்த மாதிரி வந்து ரிலீஸ் பண்ண சொன்னாங்க, அவங்க சொன்னதான் செஞ்சேன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. உடனே முத்துவுமே இதை கேட்டுட்டு, எதுக்காக சத்யாவோட வீடியோவை ரிலீஸ் பண்ண சொன்னா அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. அதெல்லாம் எனக்கு தெரியாது முத்து, அவ தான் சொன்னா இந்த மாதிரி சத்யாவோட வீடியோ எடுத்து நீ இன்டர்நெட்ல அப்லோட் பண்ணி போட்டு விடு, அது வைரல் ஆகணும், அதுக்காக நான் என்ன வேணாலும் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவ சொன்னதை செஞ்சேன், மற்றபடி என் மேல எந்த தப்பும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இங்க வித்யாவுமே தப்பிச்சிடுறாங்க. ஆனா இதெல்லாம் கேட்ட முத்துக்குமே பயங்கரமா கடுப்பாக ஆரம்பிக்குது. என் குடும்பத்துக்குள்ளே இருந்துட்டு என் குடும்பத்துல ஒவ்வொருத்தரையும் நீ கஷ்டப்படுத்துறதுக்காக பண்ணிக்கிட்டு இருக்க, உன்னை நான் விட மாட்டேன்னு சொல்லிட்டு இந்த பக்கம் ரோகிணியை தேடி யார்ட்ட வீட்டுக்கு போறாங்க. அங்க வீட்டுக்கு போன வேகத்துல ரோகிணியை கூப்பிட ஆரம்பிக்கிறாங்க. அப்போ ரோகிணியுமே இருந்துக்கிட்டு, என்ன முத்து என்ன மரியாதை இல்லாம கூப்பிடுறீங்க அப்படின்னு சொல்லி கேட்கிறப்போ, ஆமா பார்லர் மேடம், உங்களை மரியாதையோட கூப்பிட்டா நீங்க மட்டும் மரியாதையா நடந்துக்குவீங்களா, ஏன்னா நீங்க பண்ண வேலை அந்த அளவுக்கு மோசமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே கோவப்பட ஆரம்பிக்கிறாங்க. இதை பார்த்தா ரோஹிணிக்கு ஒண்ணுமே புரியல. அப்பதான் வித்யாவுமே கால் பண்றாங்க. ஒரு நிமிஷம் அப்படின்னு சொல்லிட்டு வித்யாவோட கால் அட்டன் பண்ணதுக்கு அப்புறம் தான் வித்யா எல்லா விஷயத்தையும் இந்த பக்கம் ரோஹிணி கிட்ட போட்டு வச்சிடறாங்க. இங்க பாரு முத்துக்கிட்ட அவனோட மொபைல் கிடைச்சிருச்சு, அந்த தாத்தா பாட்டி மூலமா அவங்களே வந்து கொடுத்துட்டாங்க, அது மட்டும் இல்லாம நீ தான் இதெல்லாம் பண்ணங்கிற விஷயமும் தெரிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. உடனே இதை கேட்டவனே இந்த பக்கம் ரோஹிணியுமே ஷாக் ஆயிட்டு, நான் இதெல்லாம் பண்ணவே இல்லை முத்து, அவ சும்மா போய் சொல்லிட்டு இருக்கா, இது வேற யாரோ பண்ணியிருப்பாங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இதை கேட்ட முத்துமே ரொம்ப நக்கலோட, வேற யார் பண்ணியிருப்பாங்க ரோஹிணி மேடம், நீங்களே சொல்லுங்களேன், வேற யார் பண்ணியிருக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்கிறப்போ, ஒருவேளை இந்த மாதிரி சத்யாக்கு வேண்டாதவங்க யாரோ பண்ணிருக்கலாம், ஒருவேளை சிட்டி கூட பண்ணிருக்கலாமே, ஏன்னா சிட்டிக்கு அவங்களுக்கு தான் நிறைய பிரச்சனை இருக்குல்ல, ஒருவேளை அவர் பண்ணிருக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இந்த சிட்டின்ற பேரை கேட்டவொன்னே இந்த பக்கம் முத்துக்கு தூக்கி வாரி போடுது. சொல்லப்போனா சிட்டின்ற பேர் உங்களுக்கு எப்படி தெரியும், சத்யாக்கும் சிட்டிக்கும் ஆகாதுன்ற விஷயம் உங்களுக்கு எப்படி தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு ரிட்டன் கேள்வி ரோஹிணிட்டு கேட்கறாங்க. இதை கேட்ட ரோஹிணியுமே பயங்கரமா சோ உளறிட்டமே அப்படின்னு சொல்லிட்டு வருத்தப்பட ஆரம்பிக்கிறாங்க. அதே நேரத்துல முத்துக்கிட்ட நம்ம மாட்டிக்கிட்டோம் அப்படிங்கிற விஷயத்தையும் புரிஞ்சுக்கிறாங்க. அப்ப கரெக்டா அண்ணாமலையும் உள்ள வரும்போது இந்த பக்கம் அண்ணாமலை கிட்ட, அப்பா இங்க பாருப்பா, இந்த பார்லர் மேடம் இல்லாத வேலை எல்லாம் பண்ணிருக்காங்க, மீனாவோட தம்பி ஜெயிலுக்கு போனதுக்கு முக்கியமான காரணமே இவங்க தான் என்னோட மொபைல்ல திருடி மீனாவோட தம்பிக்கு எதிராக அந்த வீடியோவை பிளேஸ் பண்ணது, அதை விட முக்கியமா வட்டிக்காரன் பேரெல்லாம் சொல்றாங்க, எப்படி இந்த மாதிரி வந்து சத்யாக்கும் அந்த வட்டிக்காரன் சிட்டிக்கும் எப்படி பழக்கம் இருக்குன்ற விஷயம் இவங்களுக்கு தெரியும், சொல்லப்போனா இவங்க எதுக்காக இந்த விஷயத்தெல்லாம் தெரிஞ்சு வச்சிருக்காங்க, இவங்க ஏன் இப்படி பண்றாங்க அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் சொல்லி இந்த பக்கம் வீட்டுல ரோகிணி யாருங்கிறத ப்ரூவ் பண்றாங்க. இதை கேட்ட ரோகிணியுமே ஒன்னொன்னா வந்து உடைய அவங்களுமே பயங்கரமா ஃபீல் பண்ணி போச்சு எல்லாம் முடிஞ்சது அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா ஷாக் ஆயிட்டு இருக்காங்க.